இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். போர் வேண்டாம், அமைதி மட்டுமே தீர்வு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலை தவிர்க்க பிரதமர் அன்வார் அவசர அழைப்பு. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே எல்லையில் நீடிக்கும் பதற்றம் குறித்து மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். இப்போர் நிலை நீடித்தால் இரு நாடுகளின் மக்களும் மேலும் துயரமடைவார்கள் என்றும் வட்டாரத்தின் அமைதி கேள்விக்குறியாகும் என்றும் அன்வார் தனது சமூக ஊடக பதிவில் உறுதிபட தெரிவித்துள்ளார். இதையொட்டி அவர் நேற்று இரவு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப், ஆப்கானிஸ்தானின் இடைக்கால பிரதமர் முல்லா முகமது ஹசான் அகுண்ட் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரச்சினைக்கு தூதரக வழிமுறையிலும் பேச்சுவார்த்தை மூலமும் மட்டுமே அமைதியான தீர்வு காண முடியும் என்று வலியுறுத்தினார். மலேசியா இவ்விரு நாடுகளின் அமைதி முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும், குறிப்பாக கத்தார் அரசின் மேற்பார்வையில் நடைபெறும் சமாதான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற துணை நிற்கும் என்றும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். மேலும் பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளம், ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஆகிய இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாந்தநேய உதவிகள் வழங்க அனைத்துலக சமூகத்துடன் இணைந்து மலேசியா செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் இந்த மாந்தநேய நடவடிக்கை இஸ்லாமிய சகோதரத்துவத்தையும் வட்டார நிலைத்தன்மையையும் நிலைநாட்டுவதற்கான மலேசியாவின் உறுதியான வெளிப்பாடாகும். ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தையை வலியுறுத்தியே அதே சமயம் மறுபுறம் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட இரு நாட்டு மக்களுக்கும் அன்வார் ஆழ்ந்த இரங்கலையும் உதவிக்கரத்தையும் நீட்டியுள்ளார். மலாக்கா மாநிலம் இனி கல்லறைகள் நிர்வாகத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தி டிஜிட்டல் கல்லறை எனும் அதிநவீன திட்டத்தை செயல்படுத்தும் முன்னோடி மாநிலமாக மாறவுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கல்லறையும் டிஜிட்டல் முறையில் எண் குறியீடு இடப்பட்டு பாரம்பரிய கல்லறைகளின் நிர்வாக சவால்களை சமாளிப்பதன் மூலம் உறவினர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கல்லறைகளை எளிதில் கண்டறிய முடியும். மலாக்கா முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவுஃப் யூசுப் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். குறிப்பாக காலப்போக்கில் கல்லறைகளின் அடையாள குறிகள் மறைந்து போகும் நிலையில் எதிர்கால தலைமுறையினர் கூட எந்த சிரமமும் இன்றி தங்கள் முன்னோர்களின் கல்லறைகளை பார்வையிடவும் பராமரிக்கவும் இந்த டிஜிட்டல் முறை உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். மஸ்ஜித் தானாவில் உள்ள கம்போங் புலாவ் எனும் பகுதி இத்திட்டத்தின் முதல் களமாக செயல்படும் என்றும், அதன் வெற்றியின் அடிப்படையில் இது மலாக்கா முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அப்துல் ரவுஃப் யூசுப் தெரிவித்தார். இந்த கனவு திட்டம் மலாக்காவின் வரலாற்று பாரம்பரியத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து மனிதர்களின் இறுதி ஓய்விட நிர்வாகத்தில் ஒரு புதிய மைல்கல்லை பதிக்கிறது. Bersempena sambutan Deepawali pada tahun ini, marilah kita bersama berkokohkan kepaduan demi Pulau Pinang yang pintar, hijau dan inklusif. Semoga cahaya Deepawali tahun ini membawa keharmonian dan kemakmuran kepada kita semua. Selamat menyambut Deepawali kepada seluruh masyarakat India, khususnya di negeri Pulau Pinang. Deepawali Wataka. Kepada semua penonton dan pembaca Tesi Girl, saya Fahmi Fadil, Menteri Komunikasi, ingin mengucapkan Deepawali Nalwal Tukal. Semoga sambutan Deepawali tahun ini lebih meriah di samping kaum keluarga, sanak saudara, dan sedikit peringatan dari saya. Pertama, sekiranya anda memandu kenderaan, pastikan kita pakai tali pinggang keledar ataupun topi keledar. Dan kedua, biar manis dalam senyuman, bukan dalam minuman. Deepawali Nalwal Tukal. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொலகுபுபாரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான பங் சொக்தாவ் டிவைன் லைஃப் சொசைட்டி அமைப்பைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வழங்கி மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். பெற்றோரின் அரவணைப்பு இல்லாத போதும் அந்த சிறுவர்கள் தனித்து விடப்படவில்லை என்பதை உணர்த்தும் வகையில் அவரது இந்த பணி அமைந்தது. அச்சிறுவர்களை கடைகளுக்கு அழைத்துச் சென்று அவர்கள் விரும்பிய புது துணிகளை வாங்கி தந்துள்ளார்.
ஆதரவின்றி இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு தாம் கொடுக்கும் இந்த சிறிய அன்பளிப்பு அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் பாசத்தையும் சமூகத்தின் இணைந்த உணர்வையும் அளிக்கும் என்று அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அவர்கள் நம்மில் ஒரு பகுதியினர். அவர்கள் நேசிக்கப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்று அவர் தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இந்த தீபாவளி ரொம்ப முக்கியமான நேரம். இந்த டைம் நம்ம எல்லாம் நம்மளோட குடும்பம் கூட ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்மள எல்லாம் ஒன்றா இருக்கணும். இந்த தீபாவளி நாள் பிரதமர் நிறையா முக்கியமான நிகழ்ச்சி அவங்கள நம்மளோட சமுதாயத்துக்கு கொடுத்துருக்காங்க. நிறையா உதவி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உதவி, இந்த நிகழ்ச்சி, இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் நம்மளை எல்லாம் எடுத்து நல்லா பயன்படுத்திட்டு நம்மளை மேலே ஏறணும். நம்மளோட சமுதாயம் இந்த தீபாவளி நாளில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். அரசியல் எல்லாம் பக்கத்தில் விட்டுட்டு நம்மள எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கேம்ரன் மலை தானாராத்தா சட்டமன்ற உறுப்பினர் ஹூ சி யங் 65 இந்திய குடும்பங்களுக்கு தீபாவளி அன்பளிப்பு பொட்டலங்களை வழங்கினார். தானாராத்தா, கோலத்திர்லா, பிரிஞ்சிங், ரிங்லெட் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு ஹோ சி யங் தீபாவளி அன்பளிப்பு பொட்டலங்களை வழங்கி அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். உதவிப் பொருட்கள் மட்டுமின்றி கேம்ரன் மலை மக்களிடையே கல்வி, சமூகவியல் மேம்பாடுகளை ஊக்குவிக்கும் நோக்கில் அவரின் தீபாவளி அன்பளிப்பு வழங்கப்பட்டன. தீபத் திருநாளை கொண்டாடும் வசதி குறைந்த இந்திய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை உள்ளடக்கிய பொருட்களை வழங்கி அவர்களை ஹோ சி யங் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். தவிர கேம்ரன் மலை பகுதியில் உள்ள 8 தமிழ் பள்ளிகளின் கல்வி மேம்பாட்டிற்கு தலா 13,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டையும் ஹோ சி யங் வழங்கினார். ரிங்லெட், தானாராத்தா, ப்ளூ வேலி, கோலத்திர்லா, போ தோட்டம் 1, போ தோட்டம் 2, சும் ஹிப் லியோங், சுங்கை பாலாஸ் ஆகியவையே அந்த 8 தமிழ் பள்ளிகளாகும். மலக்கா அலோர்காஜா ஜாலன் சிம்பங் அம்பாட் கம்போங் கமூஸ் பழைய நானிங் கோயில் ஸ்ரீ பால தண்டாயுதபணி ஆலயத்தில் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி தினத்தன்று காலை 7 மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். பக்தர் பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு கந்தன் அருளை பெறுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக் கொள்கின்றனர். அதேவேளையில் தீபாவளி திருநாளை கொண்டாடும் அனைத்து பக்த பெருமக்களுக்கும் ஆலய நிர்வாகத்தினர் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். மேலும் ஆலயத்தில் வரும் அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை கந்தசஷ்டி விசேஷ பூஜை ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு மகா அபிஷேகம், இரவு 7 மணிக்கு இதர சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை, விபூதி பிரசாதம், சிற்றுண்டி வழங்குதல் நடைபெறும். இதேபோன்று அக்டோபர் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, அக்டோபர் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் அக்டோபர் 25ஆம் தேதி சனிக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அக்டோபர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சத்ரு சம்ஹார ஓமமும், அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை சூர சம்ஹாரமும் நடைபெறும். அக்டோபர் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறும். இந்நிகழ்வுகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக் கொள்கின்றனர். பூஜைகள் யாவும் திரு கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதின ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் அவர்களின் ஆலோசனையின்படி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சபா பர்னாம் மாவட்டத்தில் நேற்று மாலை நடந்த 2 வெவ்வேறு சாலை விபத்துகளில் 22 வயது இளைஞர் உட்பட 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல் விபத்தில் அம்பாங்கைச் சேர்ந்த வார சந்தையில் வேலை செய்யும் ஓர் இளைஞர் சுங்கை பசார் அருகே வேன் மீது மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என சபா பர்னாம் மாவட்ட காவற்படையின் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது யூசுப் அஹமட் தெரிவித்தார். இரண்டாவது சோக சம்பவத்தில் சிகின்சானுக்கு அருகே புதன்கிழமை நடந்த விபத்தில் யூட்டன் எடுத்தபோது கார் மோதியதில் படுகாயமடைந்த 82 வயது முதியவர் 3 நாட்கள் உயிருக்கு போராடிய நிலையில் இன்று அதிகாலை மருத்துவமனையில் உயிரிழந்தார். பினாங்கு ஜூரு பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் தாயும் மகளும் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சமையல் அறையில் 51 வயது மனைவியின் சடலமும் மேலே உள்ள அறையில் இரத்த வெள்ளத்தில் 11 வயது மகளின் சடலமும் கிடந்த நிலையில் பாதுகாப்பு ஊழியராக பணிபுரியும் 57 வயது கணவரை இரவு காவற்படையினர் உடனடியாக கைது செய்ததாக பினாங்கு மாநில காவற்படையின் தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த கொடூர சம்பவத்தின் நோக்கம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சடலங்கள் உடற்கூறு ஆய்விற்காக சிப்ராங் ஜெயாவில் உள்ள தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் டத்தோ அசிசி உறுதிப்படுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.